இங்க ஒரு ஆளு தண்ணிக்குள்ள விழுந்து அவனோட நாயை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே போராடுறான். அப்போ யாரோ அவனுக்கு கம்பு குடுக்குறாங்க. அப்பதான் அவனுக்கு தெரியுது அவனோட நாய் மேல அதை காப்பாத்துறதுக்கு அதுவே ஒரு கம்பு எடுத்துட்டு வந்து குடுக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பொண்ணு ஐஸ் கட்டியை உடைச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அதை காப்பாத்துறதுக்காக இவனும் அவனோட நாயும் போறதுக்குள்ள அந்த தண்ணியோட வேகத்துல அவ அடிச்சுக்கிட்டு உள்ள போயிடுறா. அவன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நாய் எப்படியோ அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அவளை காப்பாத்துறதுக்காக போகுது. ஆனா அவளோ அன்கான்சியஸ் ஆகி ரொம்ப தூரம் போயிடுறா. அந்த நாய் எப்படியோ அவளை காப்பாத்தி தூக்கிட்டு வந்துருது. ஆனா அந்த நாய் வெளியில வர்றதுக்கான வழி தெரியாம ரொம்பவே கஷ்டப்படுது. கடைசியா எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு அது வழியா வெளியில வந்துருது. அந்த நாயும் அந்த பொண்ணும் மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளு அந்த பொண்ணை மட்டும் வேகமா தூக்குறான். அங்க ரொம்பவே ஃபோர்ஸா தண்ணி போயிட்டு இருக்கவும் அந்த நாய் தண்ணிக்குள்ள அடிச்சுக்கிட்டு போயிருது. இவனும் அந்த நாயை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே போராடுறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது யாரோ ஒரு கம்பு கொடுக்குறாங்கன்னு. அந்த கம்பு கொடுத்தது வேற யாரும் இல்ல, அந்த நாயை ஆல்ரெடி தன்னைத்தானே காப்பாத்தி மேல அதை காப்பாத்துறதுக்கு அதுவே ஒரு கம்பை கொடுத்து காப்பாத்த சொல்லுது. அதை பார்த்தவன் அந்த நாயை கட்டிப்பிடிச்சு ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அப்போ அங்க ஒரு பனிச்சரிவு ஏற்படுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவரோட நாயெல்லாம் ஒரு வண்டியில கட்டி அந்த பனிச்சரிவுல இருந்து எப்படியோ அவங்க தப்பிச்சிடறாங்க.